ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான வெண்ணெய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 அழாக்கி இட்லி அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த பேஸ்ட் வந்து தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வெல்லத்தில் சேர்க்க சேர்க்க அது கட்டி ஆகிட்டே வரும். இப்போ நம்ம ஒரு கனமான பாத்திரத்தில் 1/2 கிலோ வெல்லத்தை சேர்த்து அதுக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா நம்ம கரைக்க போகிறோம். கரைக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் ஏதாச்சும் மண் கல் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஃபில்டரில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச வெள்ளை தண்ணியை திரும்பி அதே பாத்திரத்தில் சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். வெல்லம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிஞ்ச் கல் உப்பும், இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இட்லி அரிசி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம நல்லா கலரணுங்க. விடாமல் கலர்னிங்கன்னா தான் நம்மளுக்கு இதில் அடி பிடிக்காமல் வரும். இதை நம்ம சேர்க்க சேர்க்க அது திக் கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு மாறிட்டே வரும். அதனால் அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதை தொட்டால் நம்ம கையில் வந்து அது பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, இது நம்ம கையில் ஒட்டவே இல்லை. அப்போ கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம இடித்து வச்ச ஏலக்காயையும் துருவின தேங்காயையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான வெண்ணெய் புட்டு ரெடி. இப்போ இதை நம்ம ஆற வைக்கணும். அதுக்காக ஒரு தட்டில் நல்ல நான் நெய்யை தடவி வச்சுருக்கேன். ஸோ அதில் இப்போ நம்ம பண்ண வெண்ணெய் புட்டை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெண்ணெய் புட்டை ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஆற விட்டால் அது ஒரு கேக் மாதிரி நம்மளுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், இது மேலே வந்து நம்ம கீயை போட்டு டேஸ்ட்டுக்காக இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம். இப்போ பாருங்க, நல்லா கேக் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கேக் மாதிரி நல்லா கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். சுவையான வெண்ணெய் புட்டு ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.